தங்க காசை கொட்டி கொடுத்தாலும் வெள்ளி காசை கொட்டி கொடுத்தாலும் இன்றைக்கு உடன்பிறப்பு உங்களோடு பயணிப்பதற்கு தயங்குகிறார்களே, என்ன காரணம்? நீங்கள் சமாதானமாகி கொள்கையிலே கோட்பாடுகளிலே இன்றைக்கு சமாதானமாகிவிட்ட காரணத்தால் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் வாரிசுகளுக்காக நீங்கள் கொள்கையிலே லட்சியங்களிலே கோட்பாடுகளிலே சமாதானம் ஆகிவிட்ட காரணத்தால் ஜீவாதார உரிமைகளிலே சமாதானம் ஆகிவிட்ட காரணத்தால் ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் வாரிசு அரசியலுக்காகவும் நீங்கள் சமாதானம் ஆகிவிட்ட ஸ்டாலின் அப்பா, இனி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவேதான் இன்றைக்கு என் கட்சியிலே உறுப்பினராக சேர்ந்தால் நீ இறந்த பின் உன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்பது எந்த வகையிலே பார்க்கப்படுகிறது என்பதை விமர்சனமாக இருக்கிறது.